திமுக கூட்டணியில் 16 தொகுதிகளை மதிமுக குறிவைத்திருப்பதாகவும் அதற்கான உத்தேச பட்டியல் தயார் செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த முறை வெற்றி பெற்ற சில தொகுதிகளை விட்டுக் கொடுத்துவிட்டு புதிய தொகுதிகளை கேட்டு பெற அந்த கட்சியின் தலைமை திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் சிங்காநல்லூர், பல்லடம், கிணத்துக்கடவு ஆகிய தொகுதிகளில் ஒன்றை திமுகவிடம் கேட்டு பெறவும் அதில் தங்கள் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜை போட்டியிட வைக்கவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடலூர் அல்லது புவனகிரியில் பொருளாளர் செந்தில் அதிபனையும், விருதுநகர் அல்லது சிவகாசியில் முன்னாள் எம்பி சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனையும் களமிறக்க மதிமுக தலைமை திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த முறை வெற்றி பெற்ற மதுரை தெற்கில் எம்எல்ஏ பூமிநாதனையும், சாத்தூரில் எம்எல்ஏ ரகுராமையும் மீண்டும் போட்டியிட வைக்க முனைப்பு காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல திருச்சி கிழக்கு அல்லது மணப்பாறை, கடையநல்லூர், பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, மொடக்குறிச்சி ஆகிய தொகுதிகளையும் கேட்டுப்பெற திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீர்காழி தனி தொகுதியிலும் இந்த முறை போட்டியிட மதிமுக முனைப்பு காட்டுவதாக கூறப்படுகிறது. 2021 தேர்தலில் மதிமுக வெற்றி பெற்ற வாசுதேவநல்லூர், அரியலூர் ஆகிய தொகுதிகளை இந்த முறை கேட்கப் போவதில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது.